ஹாய் ஹலோ மக்களே, நாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். ஸோ கிராணி சாப்டர் 2ல் வந்து ஏற்கனவே வந்து மாஸாக போட் எஸ்கேப் பண்ணி தப்பிச்சாச்சு. இந்த வீடியோவில் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இன்னும் அந்த கிளவி வீட்டில் ஹெலிகாப்டர்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த கிளவி வந்து சாதாரண கிளவி இல்லை போல், ரொம்ப ரிச்சாக தான். அங்கே பாருங்கள், போட்டு இருக்குது, இங்கே வந்து எதுவுமே இல்லையா? ஓகே விடுங்க, இங்கே சில ஏதாவது இருக்குங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த கிளை வீட்டில் போட் இருக்குது, ஹெலிகாப்டர் இருக்குது, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மிஷின்லாம் வச்சுருக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்கு. நம்ம செத்துட்டோம்னா இதில் தான் மாட்டி நம்மளை கொல்லும். இப்போ நான் அதை போட்டதுனால சவுண்டு கேட்டு 2 பேர் வருவாங்க. ஓகே, மொட்டையன் வந்துட்டான். ஓ, மொட்டையா அது? மொட்டையா என்ன? மொட்டை இங்கே வரலே, எங்கே மொட்டை வராங்க? ஐயோ, பார்த்துட்டாங்க. டேய், யாரா நீ? மொட்டை தண்ணி ரகமாக இருக்கியடா. சரி, ஓகே, மொட்டை நம்ம பார்த்துட்டான், அவன் மேலே ஓடிடுவோம். இதுதான் பர்ஃபெக்ட் சான்ஸ். இதை யூஸ் பண்ணி இங்கே என்ன இருக்குன்னு தேடிக்கலாம். ஏன்னா வந்து மொட்டை இல்லை கிளவி, இங்கே கிளவி கீழே போகலையாங்க. என்னடா அது அதிசயமாக இருக்குது. ஹெலிகாப்டர் மேனுவலு. ஓகே, இதை படித்தா தான் வந்து ஹெலிகாப்டர் நம்மளால் ஓட்ட முடியும். இன்னும் கிளவி கண்ணு தெரியலையா? ஓகே, வரா வா கிளவி வா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? உன் ஹெலிகாப்டரை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துக்கேன். 2 பேரும் வராங்க. இங்கே 2 பேரும் ஜோடியாக வராங்களாமா. அதனால் என்ன பிடிக்க முடியாது யாராலையும். ஓகே, இதை உள்ளே போவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 ஒன்றுமே இல்லை. எதுக்கு தான் அந்த ரூம்னே தெரில. அவங்க 2 பேர் எங்கே இங்கே 2 பேர் அந்த காதல் ஜோடிகள் எங்கே ஆளை காணும்? மேலே போயிட்டாங்க. என்ன இங்கே ட்ராப் இருக்குது, ஆனால் கிளவி இங்கே இந்த பாத்ரூம்குள்ளே இங்கேயும் இல்லை. அப்போ இதுக்குள்ளே தேடி பார்க்கலாம். ஸ்பார்க் ப்ளக் தேவையில்லைங்க. ஓகே கைஸ், நம்ம மேலே வந்தாச்சு. மேலே இருக்கிற இடத்த மட்டும் நம்ம தேடினா போதும். இங்கே கிராண்ட்பா வராங்க. ஐயோ, ஒரு நாளை சுற்றி வரான். கீழே கிளவி ஜஸ்ட் மிஸ் திரும்பியாச்சு. ஐயோ டே, எங்கே சாதாரண ஆளுங்க டப்புன்னு வராங்க. அவன் மொட்டாளி ஒரு செகண்ட் என்ன பயம். ஓஹோ, வராங்க. ஐயோ, ஏங்க கிளவி கீழே இருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒளிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் ஒளிஞ்சதே இல்லை. என்னையே ஒளிய விட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். கிளவி ஏங்க, இந்த கிளவிக்கு கொழுப்பு பார்த்தீங்களா? ஆளான தாமரையாம். மூஞ்சில் அடித்தா மூக்கு 3 மீட்டர் உள்ளே போயிடும். இதெல்லாம் வந்து பாடிட்டுருக்கு ஆளான தாமரை பாட்டை. நீங்கள் மறுபடியும் வராங்க அவன். சரி, நான் இதுக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா இதுக்குள்ளே போனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. டோர் ஹேண்டில் தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த வழியாக போகணும். கிளவி வரான். அவன்ட்டாங்க ஆளான தாமரை மூஞ்ச பாரு. ஓகே, நம்ம இது வழியாக போகலாம். இது அடித்தாச்சு. இப்போ கிளவி இங்கே தான் மறுபடியும் வருவா. இந்த வழியாக நம்ம ஓடிடலாம். கிளவி வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஓடிடலாங்க. கிளவி அங்கே தான் நின்றுட்டுருப்பா. பார்த்துருப்பாளா? ஏன் இன்னும் பார்க்கல. நான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. ஓகே, இது சாத்தி வச்சுப்போம். கிளவி இங்கே வந்தாலும் வந்துடுவா. இங்கே ஃப்ரெஞ்ச் இருக்குது. ஃப்ரெஞ்ச் இருக்குது. ட்ராயில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்ன? வெப்பன் கீ போடு. அவ்வளோதாங்க, சொல்லி முடிஞ்சு அவங்க எல்லாம் சொல்லியும். இப்போ நான் கீழே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். இது கீழே போட்டேன். இப்போ கிளவி கீழேயா போவா? சரி, நான் இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறேங்க. இது வழியாக உள்ளே போய் கீழே அந்த வெப்பன் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணணும். மொட்டை தூங்குனாங்க. மொட்டை தூங்கிட்டு இருக்கான். இவனுக்கு இதெல்லாம் பார்த்துட்டாங்க. ஐயோ, கீழே மொட்டை எந்திரிச்சிட்டான். அந்த வழியாக போயிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கிளவி வரா. மொட்டையை அவன் பாட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒரு கன் எடுத்து சுடணுங்க அவன் மாடிக்கு போயிட்டான். சரி, நான் இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே தான் வெப்பன் இருக்குது. திறந்திடு சீசே. எங்கடா திறக்க மாட்டேங்குதுலே? திறந்திடு சீசே, திறடா லே, வரப்போறடா. திறந்துடுச்சுங்க. என்னடா மாயாஜாலம்குள்ளே படிக்காது. அப்போ நான் வேறு மாயாஜாலம் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். 1 2 பேர் சோழியா கிளவியாது? இல்லை, கிளவி இல்லை. நான் கூட கிளவி நினச்சேன் அந்த செல்ஃபை பார்த்து. கிளவி வரட்டும், அவனை சுட்டு நான் காலி பண்ணுறேன். கிளவி எங்கே இருக்க? வா, உன் கதையை நான் முடிக்கிறேன். எங்கே அந்த ஆளாட தாமரை? எங்கே அது? எங்கேங்க அவ? இங்கே தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். இங்கே அட்டியிலேருந்து வராளே. அடியில் போய் என்ன பண்ணிட்டு இருந்த கிளவி? பார்த்தாலும் இல்லையா? மண்டையிலே ஹெட் ஷாட். அவ்வளோதாங்க. ஓகேங்க, மொட்டை வரான். இப்போ நெஞ்சிலே போட்டாச்சு. அவ்வளோதான். இங்கே கன்று செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் அது சரி, ஓகே, அவன் மறையத்துக்குள்ளே அவன் கழுத்தில் இருக்கிற அந்த செயினை எடுத்தாகணும். அதாவது சாவியை செயினுங்கிற பாருங்க. சரி, ஓகே, இதை திறக்கணும். ஓகே, இந்த சாவி திறந்தாச்சா? தூக்கி போட்டாச்சு, தேவையில்லை. இதுக்குள்ளே என்ன இருக்கோ? போட் கீ எதுக்குறா தராங்க அவங்க? சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து ஏதோ ஒன்று ஃப்ரெஞ்சு எங்கேயோ பார்த்தாங்க. இங்கே தான் நீங்கள் வச்சுங்க பாருங்க, படுத்து கிடக்காம.
ஓகே, ஃப்ரெஞ்ச் இங்கே தான் இங்கே இருக்குது. எங்கேன்னு பார்க்குவோம், வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் இங்கே பார்த்தேன். இங்கே இருக்குது, இங்கே தான் போட்டேன், மறந்துட்டேன், இங்கே தான் போட்டேன். ஓகே, இப்போ கீழே போகலாம். அந்த தண்ணி எடுத்து விட்டோம்னா அந்த சன்கன்னு போட்டு அந்த கரப்பாம்பூச்சி குட்டி சாத்தானை வந்து கொண்டுடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை திறந்து விடணும், அப்போ தான் போக முடியும் கிராஸ் பண்ணி. ஓகே, இங்கே இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப்போட பெயிண்டிங் ரொம்ப முக்கியம். இதை எடுத்துக்கணும். கிராணி 1ல் பெயிண்டிங் தேவையில்ல, ஆனால் கிராணி 2ல் பெயிண்டிங் கன்ஃபார்மாக தேவைப்படுங்க. பாருங்க, அந்த குட்டி சாத்தா இருக்குது, அதுதான் நம்ம கொல்லணும். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இங்கே தான் ஒரு பிக்சர் இருக்குது, இதையும் சேர்த்து போட்டுப்போம். உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். கிராண்ட்பா உயிரோடு இருக்கும்போது தயவு செஞ்சு அதை கொண்டுறாதீங்க, சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா கிராண்ட்பா உயிரோடு இருக்கும்போது கொன்னீங்கன்னா டேரெக்டாக உங்களை தேடி வருவாங்க, உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க கைஸ். உங்களை துரத்தி டேரெக்டாக வருவாங்க. அதனால் கிராண்ட்பாவை கொன்னுட்டு அடுத்து அதை போய் கொல்லுங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ போயிட்டு இப்போ கிராண்ட்பா 2 பேரும் கொண்டதுனால தைரியமாக போகலாம். வருது பாருங்கள். எப்போ என்ன இவ்வளோ தூரம் வருது, சாவு. பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சியை புக்கெல்லாம் இங்கே பாருங்க. இது அம்மா பிளேயர் ஸ்லெண்ட்ரினாவா இது. ஹெலிகாப்டருக்கு இங்கே தாங்க இருக்குது. ஓகே, ஹெலிகாப்டருக்கு இங்கே தான் இருக்குது. நான் கன்னை போய் இங்கே போட்டுக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் செத்துட்டேன்னா கன் எடுக்க முடியாமல் போயிடும், அதுக்காக தான். ஓகே, இப்போ இந்த இதை எடுத்து போவோம். எங்கடாது ஓகே, ஹெலிகாப்டருக்கு இதை பார்த்தா சாவி மாதிரியே இல்லை. இவனு கத்திட்டு தான் இருக்காளா? ஓ, கற்று, நல்லா கற்று. ஓகே, நம்ம இதை எடுத்தாச்சு. இனிமேல் அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்தால் மொட்டை வரான். இருங்க, கரெக்டாக எய்ம் பண்ணும். அக்கில் சொருகிச்சு. இனிமேல் அதை எப்படி எடுத்து நான் சுடுறேன்னு தெரில. ஓகே, கிளம்பி நான் ஏற்கனவே கொண்டுட்டேன். இப்போ அந்த ஹெலிகாப்டருக்கு இங்கே தான் இருக்குது. இதை பார்த்தா ஏதோ பிபி ஊதுற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதை எடுத்துகிட்டு நான் மேலே வந்தேன். இது மேலே தாங்க நான் போகணும். இது மேலே தான் ஹெலிகாப்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மேலே பார்த்துப்போ, விழுந்துராத. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது நமக்கு தேவையில்லை, அடைச்சிருக்கு. இது வழியாக போவோம். இங்கே போட்டப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் வரவே இல்லை, இந்த இடத்துக்கு வரவே இல்லை. இப்போ நமக்கு ஸ்டன் கன்று இல்லை ஷார்ட் கன் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வேணும். அப்போ தாங்க அதை சுட்டு ஓப்பன் பண்ணி அந்த உள்ள என்னன்னு பார்க்க முடியும். ஸ்டன் கன் நம்ம கிடச்சிச்சின்னு நினைக்கிறேனே. இங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. பெயிண்டிங் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு வச்சுப்போம். ஏன்னா ஈஸியாக அப்போ தான் எடுத்துக்க முடியும். இங்கே போடு. ஸோ ஓகே கைஸ், நான் இப்போ இந்த 2 பெயிண்டிங் எடுத்து வந்துட்டேன். இது இந்த 3 பெயிண்டிங் நம்ம ஒன்று சேர்க்கணுன்னா அதுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து இங்கே நம்ம போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் போய் எடுக்க தேவையில்ல, அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு அப்படியே போயிடலாம். தேவையான எல்லா ஐட்டத்தையும் நான் அந்த ரூம்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். அடுத்த பெயிண்டிங் கீழே தான் இருக்குது, அதையும் நம்ம போய் எடுப்போம். இவங்க 2 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைட்டாக பயமாக இருக்குது. கன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஜாக்கிரதையாக போகணும். அவங்க வந்துட போகிறாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாதுங்க, சைலண்ட்டாக வருவாங்க. ஓகே, இதை போடு. ஓகே கைஸ், இப்போ அந்த 3 பெயிண்டிங்கையும் நம்ம ஒன்று சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டன் கன் எடுத்துகிட்டு நம்ம மேலே போகணும். ஓகே, ஸ்டன் கன் எடுத்தாச்சு. இங்கே மொட்டை பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காப்புல. அங்கே ஐயோ ஏங்க அங்கேயே போட்டேங்க. பாவம் துடிக்கிறாங்க. ஐயோலே வலி தாங்க முடிஞ்சிருக்கு. அதேலே மன்னிச்சிட்றா மொட்டை, அந்த இடத்துல அடிச்சிடக்கூடாதான். கிளை வந்துட்டா பார்த்தீங்களா? புருஷனை கொன்ன உடனே வந்துட்டா. இவளும் டான்ஸ் ஆகிட்டுருக்கான். ஏன்னா மொட்டை ஆனால் பாவங்க, அவசரம் கருமம் வாயை என் மூஞ்சியில் தைக்கிறவர். ஓகே, இது 2த்தையும் கொண்டாச்சு. கிளாஸ் ஃபியூஸு, அப்புறம் இன்னொன்று டக் டேப் நமக்கு தேவைப்படும். இங்கே கன்னை எங்கேயோ கீழே போட்டாங்க. இங்கே இருக்குது. கன் எடுத்துகிட்டு மேலே போக தான் வந்தேன். நான் மொட்டை பாவங்க, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன். சரி, ஓகே, நம்ம மேலே வந்தாச்சு. இந்த இடத்துல நமக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? க்ரோபார் இருக்குது. க்ரோபார் வச்சு நம்ம இன்னும் அன்லாக்கே பண்ணல. ஆமாம், மேலே ஒன்று இருக்குல்ல, நம்ம மேலே போய் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ரூமில் தான் இருக்குது. உள்ளே ஏதாவது ஒயர் கட்டர் தாங்க நமக்கு தேவை. கேசரின் கேன், அதுவும் நமக்கு தேவை தான். ஓகே, பார்த்து வச்சாச்சு. இங்கே தான் இருக்குது. அடுத்து கீழே போய் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஒயர் கட்டர் இருந்தால் ஓகே, நல்லது. சரி, நம்ம போகலாம் கீழே. நம்ம ஆரம்பிப்போம்ல ஸ்டார்டிங், அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை நம்ம போய் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, போகிற வழியிலே அப்படியே இங்கே வேஸ்ட் கீழே இருக்குது. சரி விடுங்க, அதை விடுங்க, நம்ம கீழே போகலாம். ஓகே, இங்கே கீழே போ டக்குன்னு போ. அங்கே வந்துட போகிறாங்க. ஓகே, எங்கேயோ தானே பாக்ஸ் இருக்கும். இங்கே இருக்குங்க பாக்ஸ். ஒயர் கட்டர் கிடச்சிச்சு. ஓகே, ஒயர் கட்டர் கிடச்சாச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட வேண்டியதான். ஓகே, இங்கே தாங்க மேலே போகணும். ஒயர் கட்டர் எடுத்துகிட்டு ஸ்டன் கன் இல்லைனா ஷார்ட் கன் வேணுமே, அது எங்கே இருக்குது? இதுக்குள்ளே பார்ப்போம் இருக்கான்னு. கேசரின் கேன் நம்ம எடுத்து வச்சுப்போம். இங்கே இல்லை, அப்போ கீழே எங்கேயோ தான் கன்னை போட்டேன்னு நினைக்கிறேன். நமக்கு கிளாஸ் ஃபியூஸும் டக் டேப்புமே தேவை.
கிளாஸ் ஃபியூஸும் டக் டேப். கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தான் இருக்குது. கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தாங்க இருக்குது. நமக்கு இப்போ டக் டேப்பும் இந்த கன்னும் தான் தேவைப்படுது. ஓகே கைஸ், தங்கல் வந்து இங்கே தான் இருக்குது. எடுத்தாச்சு. இதில் புல்லட் அப்படியே கரெக்டாக லோடட்லேயே இருக்குது. இப்போ நம்ம மேலே சொட்டையிலே ஐயோ நீங்கள் சொட்டையிலே சுடலாம் நினச்சாங்கச்சா, தப்பிச்சிருச்சுங்க அது. சொட்டை ரொம்ப லக்கியாக இருக்குது. ஆனால் நான் சொட்டையில் சுடாமல் விட மாட்டேன்டா. சொட்டையை சுடாமல் நான் விட மாட்டேன். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இங்கே திரும்பி இருந்தால் பரவாயில்ல. சில மண்டையில் சுடுவோம். சாமி ஆடுது பாருங்க, பேயெல்லாம் சாமி ஆடுது. ஓகே, நான் சங்க நாம எடுத்துக்கிறேன். இப்போ வேறு என்ன? ஓகே கைஸ், நம்ம எல்லாத்தையும் ஏற்றாச்சுல. ஓகே, மாடிக்கு போயிடுவோம். ஏறுறா மேலே. ஓகே, மேலே ஏறியாச்சு. ஒயர் கட்டுறோம் இங்கே தான் இருக்குது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்ல. இங்கே இல்லை, அந்த பக்கம் சுட்டு அன்லாக் பண்ணுங்க. அப்போ தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, நம்ம என்ன இது வாட்டமாக இல்லை, குறி வச்சு கரெக்டாக சுடணுங்க. பொசிஷன் பண்ணிக்கிறேன். சுடு. ஐயா ஏன் என்ன ஓப்பன் ஆயிடுச்சு. நல்ல வேலை பயந்துட்டாங்க. நான் வேறு. சரி, ஓகே. இப்போ வந்து எங்கே உள்ள இங்கே தான் ஒயர். ஓய்யோ மொட்டை எப்படா வந்த? அவன் சைலண்ட்டாக வந்து நின்றுட்டு போகிறாங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து கீழே இறங்க ரெடி ஆகிட்டேன். ஓகே, இறங்கிட்டேன். இப்போ அந்த ஒயர் கட்டரை எடுத்து நான் கட் பண்ண போகிறேன். ஓகே, எடுத்தாச்சு. மாடிக்கு மறுபடியும் ஓடிடலாம். மாடியில் இருக்கிற வரைக்கும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மாடிலாம் ஏற மாட்டாங்க கைஸ், ஓகேவா? ஓகே, இவங்க இல்லை. இப்போ நான் போய் வெட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, திறக்கிறேன். உள்ளே ஒரு டெட் பாடி இருக்கும். அது எப்போவுமே அங்கே தான் இருக்கும். ஆனால் பின்னாடி ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, இந்த டெட் பாடி வந்து விழுந்துருச்சு. கவுன்லாம் மாட்டியிருக்கான். அவன் யாருன்னே தெரில எனக்கு. சரி, ஓகே விடுங்க. இவனை பற்றி நமக்கு கவலை இல்லை. சேஃப் கீ இருக்குது. சேஃபுக்குள்ளே என்ன இருக்குது போய் பார்த்துட வேண்டியதான். ஓகே காய்ஸ், நான் ஒரு சேஃபுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த சேஃபை திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, உள்ளே பேட்லாக் கீயா? பேட்லாக் கீ நமக்கு தேவையில்லையே. ஐயா. சரி, ஓகே காய்ஸ், இப்போ வந்து மறுபடியும் வந்தாச்சு. இந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் மேலே போய் மாட்டிடலான்னு ஒரு முடிவெடுத்தேன். ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். ஒரு பெயிண்டிங் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இங்கே போடுவோம். அடுத்து இன்னொன்று எடுப்போம். எந்திரிடாலே டக்கு எந்திரா வந்துட போகிறாங்கண்ணா. கதவு சாத்தி வேற விடணும். சரி, ஓகே காய்ஸ், நம்ம ரெண்டாவது இதையும் எடுத்தாச்சு. இதையும் நம்ம வந்து இங்கேயே போட்டுருவோம். ஓகே, இங்கேயே போடு. ஓகே, மூணாவதையும் எடுத்துட்டா. ஓகே, 3 இது இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, இதை மூணாவது எடுப்போம். ஓகே, எடுத்தாச்சுங்க. 3த்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ மேலே போய் ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். கீழே கேஸ் ரிங் கேனும் கேஸ் ஃபியூஸும் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, எத்தனை தடவை உளுந்து இதுக்கு டென்ஷன் ஆகுதுங்க எனக்கே. பாவம், இவன் காலெலாம் பாவம் உளுந்து எந்திரிச்சிட்டு இருக்கான். ஓகே, மேலே போ. இதையும் நம்ம மேலே போடணும். இங்கே போடு. ஓகே, இப்போ கிளாஸ் ஃபியூஸும் வேணும். இத்தனை தடவை உழுறாங்க பாவங்க. ஆனால் இவன் ஓகே, எடுறாத. எங்கடா அது? இங்கே இருக்குது. ஏறு. ஓகே காய்ஸ், இதையும் நம்ம மேலே போய் வச்சுருவோம். ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு டேப் வேணுங்க. அது மட்டும் நம்ம கிடச்சா போதும். இந்த டேப் வேறு எங்கே இருக்குன்னே தெரில. எங்கே தான் இருக்குது? ஓகே காய்ஸ், வந்து டேப் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வழியாக அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இதை மேலே எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும். ஏன்னா நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம பதுங்கி ஒரு வழியாக நைஸாக நம்ம அங்கே போயிடணும். அதுக்கு போகிறதுக்குள்ளே வந்து யார்கிட்டையும் மாட்டிடக்கூடாது. அவ்வளோதான். ஓகே, இங்கே எல்லாம் கிடச்சிருச்சு. போகிற வழியில் அடிச்சிடாதீங்களாலே. எங்கே இருக்கீங்கன்னே தெரியலையே. எங்கெங்கே காணும் ஆளே? அதுக்கும் நல்லது தான். நம்ம டக்குன்னு மேலே ஏறிடுவோம். டக்குன்னு ஏறா வந்துட போகிறாங்களா? ஓகே, ஏறியாச்சுங்க. எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முக்காசி. ஓகே, இங்கே இல்லை. பார்த்துலே விழுந்துடாதரா. இது இன்னும் அன்லாக் பண்ணல. இங்கே போட்டப்போம். ஓகே, வேறு என்னென்னா ஹெலிகாப்டர் கீ இருக்குது. ஓகே, எல்லாமே இருக்குது. நமக்கு தேவைப்பட்ட எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே, ஷார்ட் கன்னும் இருக்குது. ஓகே, 3 பெயிண்டிங் நம்ம அங்கே போய் வைக்கணும். அப்போ தான் அன்லாக் ஆகும். ஓகே, ரெண்டாவது ஒன்று வச்சாச்சு. இது இந்த மொட்டையோட ஃபோட்டோ தாங்க இது. ஏண்டா ஒரு போஸு கூடவா இருக்க தெரியல, வெறும் மொட்டையை நின்றுருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவா? இதை வேறு போய் எடுத்து நம்ம செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, ஷார்ட் கன்னு. ஓகே, ஷார்ட் கன் இருக்குது. இது இங்கே போடு. ஓகே, இங்கே போட்டாச்சு. அடுத்து கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தானே இருக்கும். கிடையாது. இங்கே இருக்குது கிளாஸ் ஃபியூஸு. இப்போ வந்து இதை திறந்துட்டு நம்ம போகலாம். ஏன்னா அதை உள்ளே நீங்கள் போனீங்கன்னா உளுந்துருவீங்க. அதான் ஜாக்கிரதையாக போகணும். எங்கடா அது? அந்த இடத்துல இல்லைங்க. இது இல்லை, ஷார்ட் கன் தான் ஃபஸ்ட்டு தேவை நினைக்கிறேன். இதுங்க புல்லட் என்கிட்ட. புல்லட் இதுலேருந்தே வருது. அப்போ நம்ம ஷார்ட் கன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும். புல்லட் வருதுங்க. எப்போ இன்னும் இவ்வளோ புல்லட்டா? அப்போ நம்ம ஷார்ட் கன் இங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். எடுறாத. ஓகே, இங்கடா அந்த இது புல்லட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு 2 புல்லட் எடுப்போம். ஓகே, ஃபுல்லாக எடுக்க முடியல. இப்போ இது நீங்கள் வரதெல்லாம்
பொறுமையாக சுடணுங்க, அவ்வளோதாங்க. சுட்டிங்கன்னா தான் இந்த இடம் அன்லாக் ஆகும். ஸ்டன்கனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐயோ, ஸ்டன்கனையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வரும் பாருங்க. இப்போ அவ்வளோதான். புல்லட் தீர்ந்து போச்சு. ஓகே, இங்கே தான் 2 இன்னும் 2. கரெக்டாக அது கீழே வரும்போது சுடணும். இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓகே, எங்கே அது இல்லை. இப்போ வரும். அவ்வளோதான், சுடுப்பா. ஓகே, இன்னும் ஒன்று தான். இது மட்டும் வந்தால் போதும். இங்கே இப்போ வருங்க. அவ்வளோதான் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சா? உள்ளே போட்டு இது இருக்குது. ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே வைக்கணுங்க, இல்லைனா விழுந்துருவோம். அது ஒரு கீழே ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா விழுந்துருவீங்க. போட்டாச்சா? இப்போ நீங்கள் விழுவ மாட்டீங்க. பச்சை லைட் இதுதான். இப்போ சிவப்பு லைட் தானே எரிஞ்சிச்சு, இப்போ பச்சை லைட் எரிஞ்சிடுச்சு. ஏன்னா கிளாஸ் ஃபியூஸ் வச்சதுனால. இப்போ வேறு என்ன எல்லாத்தையும் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கணும். எல்லாம் இருக்கா? ஓகே, டக் டேப் எடுத்துப்போம். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், உங்களால் நம்ப முடியாது, நான் நம்பி தான் ஆகணும். என்னென்னு இங்கே வாங்க காட்டுறேன். இப்போ ஏதோ இதாங்க சொன்னேன், இது உளுந்துரும். நீங்கள் நார்மலாக போனால் இந்த கிளாஸ் ஃபியூஸ் வச்சதுக்கப்புறம் தான் இது வந்து உழுவாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம இங்கே மாட்டுறோம். ஓகே, இங்கே கிரனேட் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஓகே, இங்கே போகிறவங்க ஹெலிகாப்டரு. இந்த ஹெலிகாப்டரை வந்து இந்த பிளேடு உடஞ்சிருக்கு இல்லையா, இந்த பிளேடை நம்ம டேப்பு போட்டு ஓட்ட போகிறோம். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஆமாங்க, இது நம்ம டேப் போட்டு தான் ஒட்டணும். ஏன்னா வந்து இது உடஞ்சிருக்குல்ல, அதனால். ஏண்டா ஒரு ஃபெவிக்விக் வாங்கி ஒட்டினா கூட நிற்கும், டேப் எப்படா நிற்கும் ஹெலிகாப்டரில்? இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது. சரி விடுங்க, நான் என்ன தான் பண்ணுறது, நம்ம வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எதுவும் பண்ண முடியாது. இங்கே மொட்டை போகிறாங்க அங்கே. எல்லாத்தையும் எடுத்து இந்த கேஸ் நிற்கணே, ஏன்னா ஹெலிகாப்டருக்கும் பெட்ரோல் தேவை இல்லையா, அதனால தான். ஓகே, இதை எங்கேயே போடணும்? இங்கே பின்னாடியோ? பின்னாடி தாங்க போடணும். ஓகே, ஊற்று. சிகப்பு இன்னும் ஃபுல்லாகல. ஓகே, மஞ்சள் வருது. அடுத்து பச்சையா? பச்சை தான். இதே போட்டுக்கும் இதே தான் வந்துச்சு. கிராணி 1லேயும் அப்படி தான் வரும். சரி, ஓகே, இதை போட்டாச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேனே. இதை கீழே போட்டால் உழுவ மாட்டேங்குதுங்க. ஏதோ ஒரு இன்விசிபிள் பேரியர் நம்மளை தடுக்குது. சரி, ஓகே, இங்கே ஹெலிகாப்டருக்கு எங்கடா அந்த இது? இங்கே இருக்குது. இந்த பொம்மையெல்லாம் திரி விட்டா விளையாடும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. இது ஹெலிகாப்டருக்குங்கிறாங்க. சரி விடுங்க, கீழே எதையும் பார்த்தேனே. இல்லையா? சரி, ஓகேங்க, நம்ம கிளம்பிடுவோம். வரத்துக்குள்ளே இப்படி இருந்தாலும் இங்கே வர முடியாது. இருந்தாலும் வந்து ஓகே, உள்ளே ஏறு. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணு. ஹெலிகாப்டர் அந்த புக்கு படிச்சனால ஓட்டுறானா? ஓகே. இப்போ மேலே பறக்கிறோம். ரெடியாகுது. பரடாலி என்னடாச்சு? ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா? இல்லை, பறக்குது, வேகமாகுது. எங்கே பறக்குதுங்க? ஏய், வாவ், ஹெலிகாப்டர்லாம் ஓட்டுறான்டா அவன். அங்கே பாருங்க, 2 பேரும் வந்துட்டாங்க. எப்படா மேலே ஏறி வந்தீங்க? ஓகே கலை, பாய். உன் ஹெலிகாப்டரையும் நானே எடுத்துக்கிறேன், உன் காரையும் நான் தான் எடுத்தேன், உன் ஹெலிகாப்டரையும் நான் தான் எடுத்தேன், உன் போட்டையும் நான் தான் எடுத்தேன். இப்போ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ தர முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வந்து பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், see you in the next video. Bye.